நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான நம்பர் ஒர்க் ஷீட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 1 to 10 வரைக்கும் குழந்தைங்க வந்து நம்பர்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்துருந்தி நம்ம ரைட் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ண சொல்லித்தரணும். இதுதான் நம்ம வந்து நம்பர் ட்ரேசிங். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்துருந்தீனும் 10 வரைக்கும் இருக்கிறத கொடுக்காம ஃபஸ்ட்டு 1 to 5 வரைக்கும் ஒரு 1 வீக் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும். 2 வீக்ஸுக்கு வந்து 1 to 5 வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 to 10 வரைக்கும் இன்னொரு 2 வீக்ஸ் பண்ணும்போது 1 மந்தில் 1 to 10 வரைக்கும் குழந்தைங்க வந்து ரைட் பண்ண கற்றுக்குவாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து நம்பர் 1 இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் 1 சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் 1 வந்து அவங்க சர்க்கிள் பண்ணுவாங்க. இப்படி நம்பர் 1 சர்க்கிள் பண்ணும்போது இதுதான் நம்பர் 1ங்கிறது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலர் 1 ஃப்ளவர். இப்போ 3 ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம கலர் பண்ணணும். அப்போ இந்த ஒரு ஃப்ளவர் கலர் பண்ணுறாங்க. அப்போ வந்து கவுண்டிங், அதாவது நம்ம 1ங்கிறத கவுண்ட் பண்ணவும் அவங்க கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் கலர் த நம்பர் 1, அதுக்கப்புறம் 1ங்கிறத நம்ம கலர் பண்ணணும். இதே மாதிரி தான் சர்க்கிள் நம்பர் 2. நம்பர் 2 வந்து இது பண்ணுறாங்க. இதே மாதிரி 2 ஃப்ளார்ஸ் வந்து கலர் பண்ணுவாங்க. கலர் த நம்பர் 2, நம்பர் 2வை கலர் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்பர் 3. இப்போ நம்ம ஃப்ளவரே கொடுத்துட்டு இருக்காமல் வேறு டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. 4 ஆப்பிள்ஸை கலர் பண்ண சொல்கிறோம். இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து கவுண்ட் பண்ண கற்றுக்குவாங்க. இங்கே 1 2 3 4 ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு ஆப்ஜெக்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணவும் கற்றுக்குவாங்க. இப்போ 4ங்கிறத ஐடென்டிஃபையும் பண்ணிக்குவாங்க, கலரும் பண்ணவும் கற்றுக்குவாங்க. அதே மாதிரி 6ங்கிற நம்பரை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். 6 பாலை அவங்க கலர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 6ஐயும் கலர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே டைமாக கொடுக்காம ஃபஸ்ட்டு ஒரு 5 நம்பர்ஸ் வந்து நீங்கள் 2 வீக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 5 நம்பர்ஸ் பேலன்ஸ் ஒரு 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 to 10 வரைக்கும் 1 மந்த்துக்குள்ளே அவங்க எழுதவும் கற்றுக்குவாங்க, ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணவும் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஷீட் கொடுக்கும்போது இப்போ வந்து 1 இருக்கிற இடத்துல பிளாக்கில் கலர் பண்ணணும். அப்போ இங்கே பிளாக்கில் கலர் பண்ணணும், இங்கே பிளாக்கு, இங்கே பிளாக்கு. 2ங்கிற இருக்கிற இடத்துல நம்ம ரெட்டு கலர் பண்ணணும். அப்போ 2ங்கிறதுல ரெட்டு, இங்கே ரெட்டு, இங்கே ரெட்டு. 3ங்கிறது எல்லோ, இங்கே எல்லோ, இங்கே எல்லோ. 4ங்கிற இடத்துல ப்ளூ, இங்கே ப்ளூ கலர் பண்ணுவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கலர்ஸும் அவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி நம்பர்ஸும் இது பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு 5 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நிறைய ஒர்க் ஷீட் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 to 10 வரைக்கும் இன்னொரு டைம் ஒர்க் ஷீட் கொடுங்க. அப்படி பண்ணும்போது ஈஸியாக அவங்க வந்து ரைட் பண்ண கற்றுக்குவாங்க. இதில் வந்து 1 இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ரெட்டில் கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 இருக்கிற இடத்துல எல்லாம் ப்ளூவில் கலர் பண்ணணும். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஷேப்ஸும் அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ன்னு கற்றுக்குவாங்க, சர்க்கிள்ங்கிறத கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 அப்படின்னு இருக்கும்போது ஒரு இதை மட்டும் நம்ம கலர் பண்ண கொடுக்கலாம், இல்லாட்டி 1ங்கிறத ரைட் பண்ண கொடுக்கலாம். 2 அப்படிங்கிற இடத்துல 2 இடத்துல 2, 1 2. 3ங்கிறதுல 1 2 3. 4ல் 1 2 3 4. 5ல் 1 2 3 4 5. வந்து மேட்ச் பண்ண சொல்லித்தரோம். இப்போ 1 to 1, 2 to 2, 3 to 3, 4 to 4, 5 to 5, 6 to 6, 7 to 7. இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லித்தரோம். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 இருக்குன்னா இந்த 6 வந்து கலர் பண்ணணும். 7 இருக்குன்னா 7 பால், 7 சர்க்கிளை கலர் பண்ணணும். 2 எலிப்ஸை கலர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இது வந்து ஆர்டர் இல்லாமல் 4 1 3 5 2ன்னு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து 5 வரைக்கும் நீங்கள் ஆர்டரை எழுதணும். 1 2 3
4 5ன்னு. அதேமாதிரி 6 to 10 வரைக்கும் ஆர்டரோடு எழுதணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் 1 to 10 வரைக்கும் இங்கே ஆர்டர் எழுதணும். இப்போ 3 கொடுத்துருக்கு ஆப்பிள் அப்படின்னா இங்கே 3 இதுக்கு வந்து கலர் பண்ணணும். 2 கொடுத்துருக்கு அப்படின்னா 2 பாக்ஸுக்கு கலர் பண்ணணும். 4னா 4 பாக்ஸ், 5 அந்த மாதிரி. இதில் வந்து 3 ஹார்ட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 3யை ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே 1 ஹார்ட் இருக்கும்போது 1ஐ ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே 2 ஹார்ட் இருக்குது, 2வை ரவுண்ட் பண்ணிக்கணும். 4 ஹார்ட் இருக்குது, 4 ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே 5 ஹார்ட்ஸ் 1 2 3 4 5 ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே 3 இருக்குன்னா 3 மேட்ச் பண்ணணும், இங்கே 3 மேட்ச் பண்ணணும், இது 6ஐ மேட்ச் பண்ணுறோம், இங்கே 1 மேட்ச் பண்ணுறோம், இங்கே 2 மேட்ச் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி மேட்சிங் கொடுத்தும் அவங்களுக்கு ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணுறதை கற்றுக் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய ஒர்க் ஷீட் கொடுத்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 1 to 10 வரைக்கும் ரைட் பண்ணவும் கற்றுக்குவாங்க, ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்குவாங்க, கவுண்ட் பண்ணவும் கற்றுக்குவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.